கடவுளே, இவங்க உறவை எப்படி உருவாக்கியிருக்க. 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருந்தா தண்டனையில கூட சந்தோஷத்தை திருடுறாங்க. சரி வாங்க, வந்து ஹல்வா சாப்பிடுங்க. குண்டு பாட்டி, நீங்க எனக்காக ஹல்வா செஞ்சிருக்கீங்களா? இல்லம்மா இல்ல, ஹல்வா எனக்காக தான் செஞ்சிருக்கேன். இன்னைக்கு உங்களை எல்லாம் விட்டுட்டு யாருக்கும் கொடுக்காம தனியா உட்காந்து சாப்பிட போறேன். ஓ குண்டு பாட்டி, உங்க வயிறு வலிக்க போகுது. எனக்கு எதுக்கு வயித்து வலிக்கும்? வயித்து வலி என் எதிரிங்களுக்கு தான் வரும். அட ஆமா குண்டு பாட்டி, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. காலையில நான் கேட்காமயே போயிட்டேன். இப்ப சொல்லுங்க, எதிரினா என்ன? அட குண்டு பாட்டி, எங்க போறீங்க? பதில் சொல்லிட்டு போங்க. பதில் இருக்கே, நீதான் என்னோட எதிரி. எதிரியோட அர்த்தம் தானே கேட்ட? இதோ உன் எதிர்க்க நிக்கிறல, நான் தான் எனக்கு எதிரியே. நானே என் கையால என் காலை வார். இல்லையே, பதில் சொல்ல மாட்டேனே. ஞாபகம் வந்துருச்சு. ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா அப்புறம் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். என்ன மறைச்சு பார்த்துட்டு இருக்க? என்ன என் தலைய சாப்பிட போறியா? அல்வா கொடுத்தீங்கன்னா தலைய சாப்பிட மாட்டேன். இது நல்லா இருக்கு. நான் உன்கிட்ட என் தலைய கொடுக்க போறது இல்ல, அதுக்கு பதிலா ஹல்வாவே கொடுத்துறேன். வேணாம் குண்டு பாட்டி, இவளுக்கு எதுவும் கொடுக்காதீங்க. அம்மா இவளுக்கு சாப்பிடுறதுக்கு எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. கொஞ்சமா கொடுக்கறேன்டா. வேணாம், அம்மா வரட்டும், அவங்க கிட்ட கேட்டே இவளுக்கு சாப்பிட கொடுக்கலாம். நீங்க போய் சாப்பிடுங்க. ஐயோ, நீங்க 2 குரங்குங்களும் சாப்பிடாம இருக்கும்போது என் தொண்டையில மட்டும் எப்படி இறங்க சொல்லு. சொல்றேன் குண்டு பாட்டி, நீங்க சாப்பிடுங்க. இது ஏன் மேல சத்தியம். ஐயோ ரன்வீர், இதுக்காகலாம் எதுக்கு சத்தியம் பண்ற? சரி சாப்பிடுறேன், ஆனா சமையல் கட்டுல தான் போய் சாப்பிடுவேன். விசிறாத, எனக்கு காத்து ஒண்ணும் தேவையில்லை. கோவமா? ஆமா கோவம் தான். அல்வா சாப்பிட விடலன்னா நான் கோவப்பட மாட்டேனா? ஒரு பக்கம் கையும் இறக்க விட மாட்டேன். நீயும் உன் கைய மேல தூக்கி பாரு, அப்பதான் என் கையை எவ்வளவு வலிக்குதுன்னு உனக்கு தெரியும். அண்ணாச்சி எடுத்துக்க. எவ்வளவு ஆச்சு? 300 ரூபா ஆச்சுமா. இந்தாங்க. இதாம்மா, நீங்க வீட்டுக்கு போங்க. நான் உங்க கூட ஒரு பையனை அனுப்பிடுறேன். அவன் வீட்டுக்கு வந்து கொடுத்துருவான். அவன் கையில ஒரு 50 ரூபா மட்டும் கொடுங்க. வேணாண்ணா, இருக்கட்டும். சொன்னா கேளுமா, 50 ரூபா ஒன்றும் ஜாஸ்தி இல்லையாம்மா. வேண்டான்னு சொல்றேன்ல. என்னங்க? இருக்கட்டுங்க, எந்த லாபமும் இல்லை. ரத்னா அண்ணி யார் உதவியும் வாங்க மாட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் புரியவே இல்லை. பூபதி அவ்வளவு நேர்மையான நியாயமானவராக இருந்திருந்தும் அவர் எதுக்காக அவர் குடும்பத்துக்கு இவ்வளவு அநியாயம் பண்ணாருன்னு ஒன்றும் தெரியல. எங்க போய் ஒளிஞ்சிருக்காருன்னு தெரியல.